சைட்டுக்கு ஒரு பெரிய லேண்ட்மார்க் ஒன்று இருக்கு. சவுத் சைடில் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் பில்டிங் எனக்கு பின்னாடி தெரியுதா? நம்ம சைட்ல ஈஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா வித் காம்பவுண்ட் வால் ஊட்டி காலேஜ், அதாவது முகமது சத்தக்காவோட காலேஜ் கேம்பஸ். நீங்க ₹1 கூட இல்லாம இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். நம்ம சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து இங்கே மாத்துறாங்க. யாருமே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று கொடுக்கவே இல்லை. நான் இப்போ சொல்றேன், லட்சத்தில் வாங்குங்க, ஒரே வருஷத்துல கோடியில் வித்து தரேன். அதுக்கு நான் 100% கேரண்டி. வித் டாக்குமெண்ட் கேட்டாலும் நான் எழுதி கொடுத்துக்கு தயார். வெல்கம் டு பிளாக் மிரர். ஓஎம்ஆர்னு சொன்னாலே எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஓஎம்ஆர்ல சிறுசேரியில் ஒரு சூப்பரான ப்ரீமியமான லொக்கேஷனில் ப்ரீமியமான ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரெக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பேக் சைடில் பாருங்கள் மெரினா மால் இருக்குது. மெரினா மால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மெரினா மாலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு சூப்பரான ஒரு லேஅவுட் வந்து போட்டிருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி யாருமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஓஎம்ஆர்னு எடுத்துக்கிட்டாலே இந்த சிறுசேரி ஐடி தான் நிறைய பேருக்கு தெரியும். அந்த இடத்துல ஒரு மெட்ரோ ஸ்டாப்பிங்கே வருது. எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதுதான் ஸ்டாப்பிங்கு. அது மட்டும் இல்லாமல் பஸ் ஸ்டாப்பு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட்ல அங்கே இருக்குது பாருங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னாலும் அங்கே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பஸ் ஸ்டாப்பு, மெட்ரோ, ரயில்வே ஸ்டேஷன், மெரினா மாலு, இதுக்கு முன்னாடி போனீங்கன்னா விபிரா மாலு, இந்த மாதிரி மாலுங்க, என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாமே இது சரௌண்டிங்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த ப்ராப்பர்ட்டியில் முக்கியமான ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹1 கூட இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த சரௌண்டிங்கில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி யாராவது ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. அந்த சைட்டுக்குள்ளே வந்துட்டா சைட்டு பக்கத்துலேயே ஐடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சிறுசேரி ஐடி எங்கே இருக்குது அப்படி பாருங்கள். எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்களா இங்கே தான் இருக்குதுங்க. வெறும் 500 மீட்டர்லேயே தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, எனக்கு பேக் சைடில் ஒரு பில்டிங் தெரியுது பாருங்கள், காலேஜுங்க. சைட்டுக்குள்ளே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 முடிச்சுட்டு இப்போ ஃபேஸ் 2 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஃப்ரீ லான்ச்சிங்கில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள். இந்த சைட்டை பற்றி நமக்கு எல்லா டீட்டெயிலும் வந்து மிஸ்டர் பிரகாஷ் தான் சொல்ல போகிறாரு. அவர்கிட்ட எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், நான் உங்கள் சரண் பிரகாஷ். நம்ம கம்பெனியை பற்றி சொல்லணும்னா வீர் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸு ஆல்ரெடி தெரியும். சிறுசேரி ஓஎம்ஆர் செச்சு நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறோம். செங்கல்பட்டு நிறைய டெவலப் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம எங்கே புது ப்ராஜெக்ட் அப்கமிங்கில் கொண்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னா சிறுசேரி ஐடி பார்க்கு அப்படியே அட்ஜசன்ட் பேக் சைடில் நம்ம ப்ராஜெக்ட்டு. பேக் சைட்னால் இங்கேருந்து இந்த புதுப்பாக்க ரோடு, இங்கேருந்து இந்த தாழம்பூர் ரோடு அதெல்லாம் கிடையாது. ஆன் ரோட் ப்ராஜெக்ட்டு. இதுதான் வந்து சிறுசேரி பில்டிங். ஆக்சுவலி சிறுசேரி அருகில், டிசிஎஸ் அருகில்னு நான் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா எனக்கு தடுக்கி விழுந்தாலே சிறுசேரி என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சைட் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சிறுசேரி சிப்காட்டுக்கு லெஃப்ட்டு, அதாவது கேட் 3 வரும். கேட் 3லேருந்து ஒரு 400 மீட்ரு வந்தீங்கன்னா அந்த ஆன் த ரோட்லேயே, அதாவது சிறுசேரி டு தாழம்பூர் போகிற மெயின் ஆன் ரோட்லேயே நம்ம ப்ராஜெக்ட் வந்துருக்குது. அதேமாதிரி ஆன் ரோட்னா மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள 2 கிலோமீட்டரில் ஆன் த ரோட்லேயே சைட்டு தான். இப்போ நம்ம ஆக்சுவலி இந்த பேக் சைடில் இருக்கிறோம். இந்த ஃப்ரண்டேஜ் அப்படியே ஸ்க்ரோலில் அவரை காட்ட சொல்கிறேன். ஃப்ரண்டேஜ் போனால் அந்த வீடு தெரியுதுல்ல, இது எல்லாமே நம்மளோட ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட். அந்த வீடு தெரியுதுல்ல, அந்த வீடு தான் வந்து ஆன் த மெயின் ரோடு. அதுதான் வந்து சிறுசேரி டு தாழம்பூர் மெயின் ரோடு. மினிமம் பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900 ஸ்கொயர் ஃபீட்டில் தான் பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. என்னென்ன அம்யூனிட்டிஸ் நாங்கள் கொண்டு வரோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்கள் இது பக்கத்தில் இன்னொரு ப்ராஜெக்ட் இப்போ தான் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்க்ளேவ். இது வந்து விஜய் பார்க்கு. எல்லாமே 30 அடி ரோடு, வைடனான சிமெண்ட் ரோடு வந்துடும். ரெண்டாவது இண்டிவிஜுவல் பைப் லைனு, அதாவது வாட்டர் லைன் வந்து இண்டிவிஜுவல் லைனாகவே கொடுத்துருவோம் எல்லா ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு. இண்டிவிஜுவல் இபி லைனு, அண்டர் கிரவுண்டில் இபி கேபிளோட டிபி பாக்ஸ் செட் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம். வித் டிரான்ஸ்போர்ட்டும் உள்ளே வந்துடும். அவென்யூ ட்ரீஸ் வச்சு கொடுத்துருவோம். ஓவர் டேங்க் ஒன்று கட்ட போகிறோம். ஓவர் டேங்க் மீன்ஸ் சின்டெக்ஸ் 2 டேங்க் வந்து சின்டெக்ஸ் வைக்கிறோம். ஆல்ரெடி போர் இருக்குது நம்ம ப்ராஜெக்ட்டில். 2 இடத்துல போர் போட்டாச்சு. 18 அடியில் எங்களுக்கு தண்ணி வந்துருச்சு. மொரோவர் நாங்கள் ஒரு 150 அடி வரைக்கும் போட்டிருக்கோம். 2 போருமே அதுதான். அதே மாதிரி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கொண்டு வர போகிறோம். ப்ளஸ் வந்து சோலார் லைட் வந்துடும். இண்டிவிஜுவல் இபி லைனு, பைப் லைனு, A to Z எல்லா அமெனிட்டிஸுமே வந்துடும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் கோட் பண்ணுற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7500 வந்து நாங்கள் கோட் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த 7500ல் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம் என்னென்னா 100% லோன். ₹1 கூட முன்பணமே இல்லாமல் 100% பேங்க் லோன் வந்து நம்மளால் பண்ணித்தர முடியும். ஏன்னா இதோட மார்க்கெட் வேல்யூவே வந்து 12,000 வரையும் போகுது. பெரிய பில்டர் ஒருத்தர் நான் இந்த காட்டுறேன் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முகமது சத்தக் காலேஜோட கேம்பஸ். அது உள்ள பஸ் நிற்குதா, காலேஜ் பஸ்ஸு நம்ம காம்பவுண்டுக்கு அட்ஜசன்ட்டு. அவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு செக் போஸ்ட் வழி கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு வழி கொடுத்துருக்கோம் அந்த காலேஜுக்கு. ஸோ இது ஒரு ஃபேஸு. இதுக்கு முன்னாடி பண்ணது ஒரு ஃபேஸு. இதுக்கு அடுத்து பின்னாடியும் நாங்கள் தான் அப்கமிங் அந்த இடத்துல கேப் கொடுத்துருக்கோம் பாருங்கள். ரோடு மட்டும் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ பாட்டாக நம்ம பண்ணிக்கிட்டு வரோம். ஸ்கொயர் ஃபீட் 7500 100% பேங்க் லோன் பண்ணிக்கலாம்.
நீங்கள் டவுன் பேமெண்ட் எதுவுமே தேவையில்ல, வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் மட்டும் இருந்தாலே போதும். 100% லோன் பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போ நாங்கள் லான்ச் பண்ணுறோன்னா 35 டேஸில் வந்து நாங்கள் லான்ச்சிங் வச்சுருக்கிறோம். ஏன்னா அப்ரூவல் ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து ப்ரீ லான்ச்சிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரேட்டு வந்து ப்ரீ லான்ச்சிங் ஆஃபர் தான் இந்த ரேட்டு. ஏன்னா டிசிஎஸ் பில்டிங்லேருந்து ஒரு 100 மீட்ரு 150 மீட்டருக்குள்ளே ப்ராப்பர்ட்டினா இதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன், த பெஸ்ட் ஆப்ஷன். இதை தவிர்த்து வேறு எந்த ப்ராஜெக்ட்டுமே இருக்காது. வேணால் நீங்கள் வெளியே விசாரிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஆன் த ரோட் ப்ராஜெக்ட்டு. நம்ம மெயின் ரோட்லேருந்து வளைஞ்சு அவ்வளோ தூரம் உள்ளே போகணும், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட்டு நம்ம உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் என்க்ளேவு, இது விஜய் பார்க்கு, அந்த 2 ப்ராஜெக்ட்டுமே ஆன் த ரோட் டச்சிலே தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் அதே ரோட் டச் ப்ராஜெக்ட் தான். மினிமம் பிளாட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 900லேருந்து இருக்கும். ஓவராலாக வந்து 26 பிளாட் வருது. 26 பிளாட்டு. இதில் ப்ரீ லான்ச்சிங்கில் வரீங்க அப்படின்னா 7500 தான் பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு. அதே மாதிரி கார்னர் பிளாட்டு, நார்த் ஃபேஸிங்கு, சவுத் ஃபேஸிங்கு, வெஸ்ட் ஃபேஸிங்கு 4 ஃபேஸிங்குமே நமக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. கார்னர் பிளாட் எல்லாமே ஸ்கொயராக 1000 ஸ்கொயர் ஃபீட்லேயே கிட்டத்தட்ட ஒரு 6 பிளாட் வச்சுருக்கிறோம். சீக்கிரமாக வர்றவங்க கார்னர் பிளாட்டு ப்ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி 30 அடி ரோடு தான் எல்லா ரோடுமே. இதில் 23, 24 ஃபீட் ரோடே கிடையாது. எல்லாமே 30 ஃபீட் ரோடு தான் இருக்குது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் ஏன் வாங்கணும்னு நான் சொல்கிறேன், ப்ரெஃபர் பண்ணுறேன்னா ரீவேல்யூவேஷன். இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு 7500 வாங்குறீங்கன்னு வைங்க, ஒரே வருஷத்தில் 9000 ரூபாய் இல்லை 8500 கண்டிப்பாக செல் பண்ணலாம். இது வந்து இந்த சர்க்கிள்லேயே ப்ராப்பர்ட்டி தேடிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். இந்த கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது மெட்ரோ வர்றதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவோட மார்க்கெட் ரேட் என்னென்னா 5500 6500 மேலே ப்ராஜெக்ட் கிடையாது. இப்போ மெட்ரோ வரப்போகுது. இன்னும் 100% ஒர்க்கு முடியலை. மெட்ரோ வரப்போகுது. அந்த மெட்ரோலேருந்து நம்ம சைட்டுனா நடந்து வர டிஸ்டன்ஸ் தான். அதாவது ஒரு 300 மீட்டர் தான். ஏன்னா மெட்ரோ ஆக்சுவலி அந்த டிசிஎஸ் பில்டிங் என்ட்ரன்ஸ் வரைக்கும் திரும்புது. ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம சைட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 300 மீட்ரு வருதுன்னு வைங்களேன். இந்த 300 மீட்டருக்கு மெட்ரோ வந்துருச்சுன்னா ஒரு ரேட்டு வரும், வர்றதுக்கு முன்னாடி ஒரு ரேட்டு வரும். இதை வந்து நம்ம சும்மா சேல் கண்டென்ட்டுக்குன்னு சொல்லலை. ஏன் இந்த இடத்துல இவ்வளோ ப்ரெஃபராக இருக்குன்னா, சிறுசேரியிலேருந்து தடிக்கு விழுந்தா நம்ம ப்ராஜெக்ட் ஃபஸ்ட்டு பாயிண்ட். 2வது முகமது சத்தக் காலேஜுக்கு ஒட்டின மாதிரி இருக்குது நம்மளோட ப்ராஜெக்ட்டு. 3வது ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் இன்றைக்கி ப்ரீ லான்ச்சிங்கில் 7500. 2 வருஷம் கழிச்சு அப்படியே நீங்கள் திருப்பி ரீவேல்யூவேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா 9000 ரூபாய் 8500 சாலிடாக விற்கலாம். அது இந்த ஏரியாவே ப்ரெஃபராக தேடுற எல்லா கிளைண்ட்ஸுக்குமே கண்டிப்பாக தெரியும். அதனால தான் மிஸ் பண்ணாதீங்கன்றேன். 3வது விஷயம் என்னென்னா, லோனு 100% எதுவுமே அது ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா, எந்த ஒரு டவுன் பேமெண்ட்டுமே இல்லாமல் சிறுசேரி சர்க்கிளில் எங்கேயுமே ப்ராஜெக்டே கிடையாது. ஆக்சுவலி சிறுசேரி சர்க்கிளில் ப்ராஜெக்டே கிடையாது. இப்போ சிறுசேரினா புதுப்பாக்கம் வரைக்கும் போகும். அங்கே தான் ப்ராஜெக்ட் வரும். 1, 2 போய்கிட்டு இருக்கு. எல்லாம் நம்ம நண்பர்கள் தோழர் தான் பண்ணுறாங்க. இருந்தாலும் சொல்கிறேன், இதிலேருந்து கேட்டால் நியர்பைன்னு வாங்க. ஆனால் அங்கேருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் ஆகும். அதேமாதிரி இந்த பக்கம் தாழம்பூர், ஒட்டியம்பாக்கம் இந்த சர்க்கிளில் தான் ப்ராஜெக்ட் வருமே தவிர்த்து இவ்வளோ நியரஸ்ட்டில் வராது. இன்னொன்று பிஜி ஹாஸ்டல் கட்டினாலும் இப்போ நம்ம சைட்டில் ஃபேஸ் 1ல் கட்டது 2 பிஜி தான் கட்டுறாங்க. ஏன்னா கமர்ஷியல் ஏரியா மாதிரி. ஏன்னா ஆன் ரோடு நம்ம கட்டி ரெண்டல் விட்டால் கூட இந்த ஏரியாவில் ஒரு 30000 ரூபா சாலிடாக வரும். ஒரு ஃப்ளோருக்கு 30000 25,000 சாலிடாக வரும். ஸோ அந்த ப்ரப்போஸ்னாலும் இந்த ப்ராஜெக்ட் தான் கரெக்டாக ஆப்ட் ஆகும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோன்னா, ஆக்சுவலி நானே விற்றதுக்கப்புறம் என்னாலே இந்த இடத்துல இன்னொரு இடத்த வாங்கவே முடியாது. பாசிபிளே கிடையாது. ஏன்னா டவுன் பேமெண்ட்டு, சைட்டுக்கு அம்யூனிட்டிஸு, பக்கத்தில் இருக்கிற டெவலப்மெண்ட்ஸு, மெட்ரோ வரப்போகுது, டிசிஎஸ், இதுக்கு மேலே நான் என்ன டெவலப்மெண்ட் எதிர்பார்க்குறீங்க? ஸ்கூலு காலேஜ்லாம் நான் சொல்லவே தேவையில்ல. இப்படியே தடிக்கி விழுந்தோன்னா அந்த காலேஜுக்குள்ளே போயிடலாம். நம்ம முகமது சத்தா காலேஜ் இருக்குது. இல்லை ஸ்கூல் வேணுன்னா இதில் லெஃப்ட் எடுத்தால் 5, 6 சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ரைட் எடுத்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் 2 இருக்குது. எல்லாமே இருக்குது. சைட்லேருந்து 1/2 கிலோமீட்டர் ரேடியஸ் ஸ்கூல்லேயே இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம வாங்கி வீடு கட்டுறோம், நம்ம ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறோம் அப்படின்னு நினைக்கிறோன்னா, அடுத்த வருஷம் ஒன்று நம்ம அதை விற்கலாம், இல்லை விற்றாலும் நம்ம ரேட் ஏறுமா ஏறாதன்ற டவுட்டே இருக்கக்கூடாது. 100% 200% பெஸ்ட்டு அப்ரிஷியேஷன் இருக்கும். அதுதான் நம்மளோட விஜய் பார்க். ஃபீல்டில் யாருமே ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று கொடுக்கவே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், லட்சத்தில் வாங்குங்க, ஒரே வருஷத்தில் கோடியில் விற்று தரேன். அதுக்கு நான் 100% கேரண்டி. வித் டாக்குமெண்ட் கேட்டாலும் நான் எழுதி கொடுத்துக்கு தயார். ஏன்னா என்னோடய பொருள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. சுற்றி இருக்கிற அம்யூனிட்டிஸ், ஏன்னா ஒரு பிளாட் ஒரு 50-60 லட்சத்துக்கு வாங்குறேன். நீங்கள் இவ்வளோ யோசிச்சிருக்கீங்கன்னா, கிட்டத்தட்ட க்ரோஸ் கணக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்வெஸ்டர்கிட்ட நான் வாங்கி இவ்வளோ தூரம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போ நாங்கள் எவ்வளோ யோசிச்சிருப்போம். ஸோ அதுக்கு நான் பொறுப்பு. இண்டிவிஜுவலாக நான் வந்து உங்களுக்கு எழுதி கூட தரேன். இன்கேஸ் கஸ்டமர் வந்து இல்லை சார் ஒரு 2 வருஷம் கழிச்சு இது நீங்கள் சொல்கிற மாதிரி 8500 வரல அப்படின்னா, நானே அந்த இடத்த எழுதி வாங்கிக்கிட்டு அன்றைக்கி என்ன ரேட் மார்க்கெட் ரேட்டு போதோ அந்த ரேட்டை வந்து உங்களுக்கு நான் இன்றைக்கே வந்து நான் கொடுத்துட்றேன். அதேமாதிரி அது அக்ரிமெண்ட்லேயே நான் போட்டு கொடுத்துட்றேன். இதுக்கு மேலே வேறு யாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து ஓப்பன் சேலஞ்சு. மோர் தென் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா என்னோடய மொபைல் நம்பர் தான் கீழே வரும். எப்போ வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள்,
நான் பேசிட்டு எங்களோட மேனேஜரை வந்து நான் கோஆர்டினேட் பண்ண சொல்கிறேன். சைட் பார்த்துட்டு ஆஃபீஸ் வாங்க, நம்ம பெஸ்ட்டாக பண்ணித்தரேன் உங்களுக்கு. ரேட்டு செல்லியன்ட்லி நெகோஷியபிள் நான் பண்ணித்தரேன். முடியாதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக பண்ணித்தரேன். அதே மாதிரி 100% பேங்க் லோனோட, மறுபடியும் சொல்கிறேன், மார்க் மை வேர்ட், 100% பேங்க் லோனோட இந்த சர்க்கிளில் ₹1 கூட முன்பணம் இல்லாமல் ப்ராஜெக்டே கிடையாது. நம்ம விஜய் பார்க்கு வீர் ஹவுசிங்கால மட்டும்தான் முடியும். அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட கனவு இல்லத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது எங்களோட கடமை. வணக்கம். வீர் ஹவுசிங், சரண் பிரகாஷ்.